நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற வகை செய்யும் தமிழக அரசின் அவசர சட்ட வரைவு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டம் பற்றி விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கும் வகையில் தமிழகமே ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல மத்திய அரசின் ஒப்புதலை பெற வேண்டும். இதற்காகத்தான் தமிழக அரசு இதுதாங்க எங்க அவசர சட்டம் அப்படின்னு கொண்டு போய் மத்திய அரசு கிட்ட கொடுத்திருக்காங்க. மத்திய உள்துறை கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப மத்திய உள்துறை 2 துறையினர்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை, இந்த 2 துறையினரும் இப்பொழுது கருத்து தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கலாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 துறையினரும் கருத்து கேட்கும் பொழுது இந்த 2 துறையும் உள்துறை கிட்ட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தமிழகத்திற்கு விலக்கு அளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது குறிப்பிடத்தக்கது. ஆக இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலையீடு இல்லை என்றால் மத்திய அரசின் ஒப்புதல் தமிழகத்திற்கு கிடைப்பது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வட்டாரங்களில் பேசி பார்க்கும் பொழுது நமக்கு தகவல் தெரிகிறது. அப்படியே மத்திய அரசு சரி தமிழக அரசு நீங்க அவசர சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தாலும் தமிழக அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுநரிடம் அனுப்பி வைப்பார்கள். ஆளுநர் கையெழுத்திட்டால் அவசர சட்டம் அமலுக்கு வந்துவிடும். அதோடு முடிந்து விடாது. வேற யாராவது ஒருவேளை இதனை எதிர்த்து அவசர சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றத்தின் உத்தரவை பொறுத்தே மாணவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதா இல்லையா என மாணவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.